இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கையிலயும் மொபைல் போன் அப்படிங்கறது ஒண்ணு பிரதானமா இருக்குது. அதுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மொபைல் போன் எல்லாருக்குமே அத்தியாவசிய தேவையான ஒண்ணா அமைஞ்சிருக்குது. அந்த மொபைல் போன்ல குரோம் அப்படிங்கிற ஒரு ஆப் எப்போதுமே இன்பில்டாவே இருக்கும். அந்த குரோம், அதாவது கூகுள் குரோம், அந்த கூகுளுடைய தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுந்தர் பிச்சை தான். இந்த சுந்தர் பிச்சை எப்படி கூகுளுடைய தலைமை அதிகாரி ஆனாரு அப்படிங்கறத பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டுல கூகுள் நிறுவனத்துல இணைந்த சுந்தர் பிச்சையோட மேற்பார்வையின் கீழ் கூகுளுடைய இணைய உலாவியான குரோம், மொபைல் ஆபரேட்டிங் சிஸ்டமான ஆண்ட்ராய்டு இதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. கூகுள் நிறுவனத்துக்கு வருமானத்தை பெற்று தரக்கூடிய கூகுள் தேடல், விளம்பரம், கூகுள் மேப், அதுக்கப்புறம் யூடியூப் இது போன்ற தயாரிப்புகள்ல சுந்தர் பிச்சையோட பங்களிப்பும் இருந்திருக்குது. அந்த நிறுவனத்துடைய உயர் பதவியில இருந்த லாரி பேட்ச், செர்ஜி ஃபிரின் அவர்கள்லாம் நிறுவனத்தை தினசரி நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பொறுப்புகளை சுந்தர் பிச்சை கிட்ட கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து 2015 அதிகாரப்பூர்வமா அந்த நிறுவனத்துடைய தலைமை நிர்வாகியா அவர் பதவியேற்றாரு. அமெரிக்காவோட தொழில்நுட்ப துறையில மைக்ரோசாப்ட் நிறுவனத்துல உயர் பதவியில இருக்கக்கூடிய சத்ய நாதல்லாவுக்கு பிறகு மற்றொரு இந்தியரான சுந்தர் பிச்சை இந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாரு. சரி, அப்ப இவருடைய சம்பளம் தான் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதலையா? கூகுள் நிறுவனத்துடைய தலைவரான சுந்தர் பிச்சை அமெரிக்காவில மிக அதிக ஊதியம் பெறும் ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லப்படுது. 2015 கூகுளுடைய தாய் நிறுவனமான ஆல்பபெட் தன்னுடைய நிறுவனத்தின் ஒரு பகுதியாக மாறிய போது அந்த நிறுவனத்துடைய தலைமை பகுதிக்கு வந்தாரு. அவருக்கு கிட்டத்தட்ட $230 பில்லியன் மதிப்புள்ள கூகுள் நிறுவனம் பங்குகள் தரப்படுவதா அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் தரப்புல சொல்லப்படுது. இதன் மூலமா அவருடைய தனிப்பட்ட பங்குடைய மதிப்பு மட்டும் சுமார் $650 மில்லியன் உயர்ந்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொன்ன தரவுகளின் அடிப்படையில நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. கூகுளுடைய தலைமை அதிகாரியான சுந்தர் பிச்சை நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா முதன்முறையா சென்னை வந்திருந்த அவர் ஸ்ரீராம் வணிக கல்லூரியில மாணவர்கள் மத்தியில பேசினாரு. அந்த பேச்சின் போது நீங்களாம் 12ஆம் வகுப்புல எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னு மாணவர்கள் கேட்டதுக்கு ஸ்ரீராம் கல்லூரியில சேர்றதுக்கு போதுமான அளவுல கூட மதிப்பெண்களை நான் எடுக்கல அப்படின்னு நகைச்சுவையா சுந்தர் பிச்சை தெரிவிச்சிருந்தாரு. சுந்தர் பிச்சை ஐஐடில கரக்பூர்ல படிச்சிட்டு இருக்கும் போது அஞ்சலி அப்படிங்கிறவங்கள சந்திச்சிருக்காங்க. அஞ்சலி அவருடைய வகுப்புல படிச்சவர் தான். இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம். இவர்களுக்கு காவ்யா, கிரண் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அதே போல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம சுந்தர் பிச்சை சென்னையில பிறந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு விளையாட்டுலயும் ஆர்வம் இருந்தது. பள்ளிக்கூடத்துல இவர் கிரிக்கெட்லாம் தலைமை தாங்கி இருக்கிறாரு. பிராந்தியங்களுக்கு இடையிலான நடைபெறக்கூடிய அந்த போட்டிகள்ல கூட இவருடைய அணிகள்லாம் வெற்றி பெற்றிருக்குது. அதே போல பள்ளி காலத்துல இருந்தே தொலைபேசி எண்கள் எல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு தனி திறமை வாய்ந்தவரா சுந்தர் பிச்சை இருந்திருக்கிறாரு.